மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ம். அப்புறம் வீடெல்லாம் மாப் போட்டு பாத்திரம் தேய்ச்சு சமையல் பண்ணி வச்சிரு. வேற எதுவும் முறவாசல் பண்ணுனாலும் பண்ணி வச்சிரு. என்ன அண்ணி பின்ன இந்த வீட்ல நீ யாரு? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? ஜனாமாக்கு அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நீதான் மீனா. இப்ப ஒன்ன காலி பண்ண அந்த தமிழ் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளை ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நான் என்ன நீ பண்றது? ஐயோ, ஏதாவது கொடுமைப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அவள. மாமியார் கொடுமையெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? டிவில எல்லாம் பார்த்ததில்ல? அண்ணி, நான் அவ்வளவு கெட்டவ இல்ல. எனக்கு அவளை பிடிக்காதுதான். அதுக்காக கொடுமையெல்லாம் என்னால படுத்த முடியாது. என்ன நீ இவ்வளவு சாஃப்டா பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் இருந்தா உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். அண்ணி, நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இப்படியெல்லாம் பாவம் பண்ணா நாளைக்கு அவ வாழ்க்கையில பிரச்சனை வராதா? நமக்கு ஆபத்துனா எதுவுமே பாவம் இல்ல மீனா. இல்ல அண்ணி, ஒருத்தவங்களை எனக்கு பிடிக்கலனா அவங்கள நான் ஒதுக்கி வச்சிருவேன். அதை தாண்டி எல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ இப்படி ஏமாந்தவன் தெரிஞ்சுதா அவ வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சமாவது நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் புரியுது அண்ணி. ஆனா அத்தை எதிர்த்தெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியமும் இல்ல. சரி சரி, ஏதோ பண்ணு. ஆனா இது எல்லாத்துக்கும் நீ எவ்வளவு அவஸ்தைப்பட போறேன்னு பாரு. கொஞ்ச நாள்ல உன்னை அடிமையா நடத்த ஆரம்பிச்சிருவா. அப்பதான் நான் சொன்னதோட அருமை உனக்கு புரியும். இதுதான் என் வாழ்க்கை. தமிழ் தான் என் வைஃப். தமிழ் கூட தான் நான் லைஃப் லாங் வாழ போறேன்னு இந்த லைஃபை சீக்கிரமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேபி, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஜனமா ஏதாச்சும் டென்ஷன் ஆனாங்கன்னா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? ஓகே பேபி, நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். எனக்கே ஆர்டர் போடுற, எனக்கே சவால் விடுற. நாளைக்கு இந்த சிபி யாருன்னு தெரியும். ஜனமா, வா தமிழ், உட்காரு. எனக்கு சிபி சார் மேல டவுட்டாவே இருக்கு ஜனமா. என்ன என்ன டவுட்? இல்ல ஜனமா, நம்ம தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். வழக்கமா நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன்னு பிரச்சனை தான் பண்ணணும். ஆனா அவர் கூலா இருக்காரு. எந்த பதிலும் வேற சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரோட சைலண்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு தோணுதுமா. அவரு வேற ஏதாச்சும் தப்பா யோசிக்கிறாரோ? கண்டிப்பா. என்னம்மா? சிபி என்ன யோசிச்சாலும் நாமெல்லாம் கூட இருக்கும்போது சிபியா என்ன செய்ய முடியும்? வேற வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சிபி கோவத்துல சுத்திட்டு இருக்கான் தமிழ். சிபி அப்படிதான் இருப்பான். தமிழ், நீ ஒன்னும் வருத்தப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல சிபிக்கு கோவம் குறைஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் சிபி உன்கிட்ட ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி நீ சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிட்டே இருப்பான். போங்க ஜனமா. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படிலாம் அவரு தலையிட தேவையில்ல. நான் அன்பா சொல்றத அவரு கேட்டாலே போதும். அவர் அன்பா சொல்றத நான் கேட்டுப்பேன். நானும் பார்க்க தானே போறேன். சரிங்கம்மா.
ஏங்க பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உன்கிட்ட கேட்டேன்னா? நீங்க கேட்கலனாலும் குடுக்கறது என்னோட கடமை இல்ல. இது பாரு, இந்த பொண்டாட்டி மாதிரி பிஹேவ் பண்றது, சினுங்கிறது, வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன சிபி சார், புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டி ஒரு புருஷன் கிட்ட எப்படி நடந்துப்பாலோ அப்படிதானே நான் நடந்துக்கிறேன். நான் உங்க பொண்டாட்டி தானே, அது யாராலையும் மாத்த முடியாதுல்ல. எப்படி? எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம நான் தாலி கட்டினேனே, அந்த பொண்டாட்டியா? ஆமா, நானும் விருப்பமே இல்லாம தான் தாலியை கட்டிக்கிட்டேன். நாளைக்கு என்ன பண்றீங்க? விருப்பத்தோட காதலோட என் கழுத்துல தாலியை கட்டுங்க, அத நானும் விருப்பத்தோட ஏத்துக்கிறேன். You are unbelievable. Unbelievable.